நான் உங்கள் டாக்டர் மரியம். வழக்கமாக நம்ம ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது நம்ம அவங்க ஃபேஸை பார்த்து பேசுவோங்க. அவங்க ஃபேஸில் சின்னதாக ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலுமே அவங்க பேசுகிறத நம்ம வந்துட்டு கவனிக்காமல் அந்த சேஞ்சஸே நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சனுக்கு வாயில் பல்ல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஓட்ட பல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் ஆகி அவங்க பல்லையே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அது பேசுகிற பர்சனோட கான்ஃபிடென்ஸையும் லூஸ் பண்ணுது, நம்மளோட கான்சன்ட்ரேஷனையும் டைவர்ட் பண்ணுது. இதே கம்ப்ளைண்டோட நம்மக்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு முன் பல் வந்துட்டு இல்லை, ஸோ ஓட்டப்பல் மாதிரி ஃபீல் ஆகுது, என்னால் பேசும்போது அது கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியல. ஸோ இதை எப்படி டாக்டர் நான் வந்துட்டு ஓவர் கம் பண்ணுறது, நிறைய டென்டிஸ்ட்டை விசிட் பண்ணேன், பட் ஆனால் என்னோட டயபெட்டிக் லெவல் ரொம்ப அன்கண்ட்ரோல்டாக இருக்கிறதுனால இம்ப்ளான்ட் முறை வந்துட்டு பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ கழட்டி மாற்ற மாதிரி போடணும் அப்படின்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்ட்டோட ஒரு கன்சர்னாக இருந்தது. அதே மாதிரி பேஷண்ட் வந்து பிரிட்ஜுக்கும் வந்துட்டு ஆப்டிங் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க பிரிட்ஜ் போட்டு நிறைய ஃபெயிலியர் இருக்கிறதுனால அந்த பேஷண்ட் வந்து பிரிட்ஜ் போடுறதுக்கு வில்லிங் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனால் இம்ப்ளான்ட் முறையில் தான் பண்ணணும், ஃபிக்ஸடாக தான் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவங்க HbA1c பார்த்தா கொஞ்சம் அன்கண்ட்ரோலாக இருந்தது. எல்லாமே வேல்யூஸ் எல்லாமே எலிவேட்டடாக இருந்தது, லைக் மோர் தென் 9 இருந்தது. ஸோ நம்ம இருந்தாலும் பேஷண்ட் வந்துட்டு கொஞ்சம் கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டாக எடுத்துகிட்டு வந்து டயபெட்டிக் டயட் ஃபாலோ பண்ண வச்சுட்டு பேஷண்ட்டுக்கு இமீடியட்டாக நம்ம இம்ப்ளான்ட் கொடுத்துட்டு ஒரு 4 டேஸ்லேயே வெயிட் பண்ணி பார்த்து கம்ஸ் நல்லா ஹீல் ஆனதுக்கப்புறமே நம்ம வந்துட்டு க்ரௌன் வந்து கொடுத்துட்டோங்க. ஸோ இந்த முறை தான் வந்துட்டு பேசல் இம்ப்ளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். பேசல் இம்ப்ளான்ட் அப்படின்றது நம்ம வந்துட்டு பேசல் போன், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற போனை சப்போர்ட் எடுத்து போடுற இம்ப்ளான்ட் தான் பேசல் போன். ஸோ இது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு கூட நம்ம வந்து பண்ணலாம். ஸோ உங்கள் வீட்லேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது டயபெட்டிஸ் இருக்குது, பட் ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு ஃபிக்ஸடாக வந்து பல்லு கட்ட முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்க நியர்பை டென்டிஸ்ட்டை போய் காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்குமே வந்துட்டு ஃபிக்ஸடான முறையில் பல்லு கட்டிக்கலாம், ப்ரொவைடட் அவங்க பிளட் சுகரை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு. சரிங்களா?